நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் கேக் தான். இது நல்லா ஸ்பாஞ்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதில் ஆல்கஹால் எதுவும் கலக்காமல், ஆனால் அதே டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சியாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினா இது விலை அதிகம், ஆனால் வீட்டில் செய்யும்போது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம ஆல்கஹால் வைன் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா பிழிஞ்சு அதோட விதை இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். கூட கிரேப் ஜூஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இதில் தான் நம்ம நிறைய நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சோக் பண்ண போகிறோம். இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு பிளாக் கிரேப்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பம்கின் மெலன் சீட்ஸ் அதுவும் போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருந்தாலும், பிஸ்தா, அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம், வால்நட் எடுத்துக்கலாம். கலோஞ்சி கூட போட்டுக்கலாம். நீங்கள் செரி, டூட்டி ஃப்ரூட்டி இதுவுமே போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம டேட்ஸ் போடுவோம். டேட்ஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா 1 மணி நேரத்தில் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதை மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் சர்க்கரையை கொஞ்சம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டு அரைச்சிக்கலாம். இது அதிகமாக போட்டுறாதீங்க, ஃப்ளேவர் அதிகமாகிடும். நல்லா ஃபைனாக இருக்கணும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் ட்ரே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பட்டர் ஷீட் போட்டுட்டு கொஞ்சம் மைதா போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக டீமோல்ட் ஆகிடும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பெரிய டின் எடுத்துக்கோங்க. சின்ன டின்னாக இருந்தால் கீழே வலிய ஆரம்பிச்சிடும் கேக்கு. இதை விடவே உங்களுக்கு பெருசாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட போகிறோம். அதுக்கு 2 எக் எடுத்துக்கலாம். எக்கு பிடிக்காதவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஆரஞ்சு ஜூஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா தயிர் கூட போட வேண்டியதில்லை. ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு எக்கு போட்டு பண்ணும்போது அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமாக எக் இல்லாமையும் நான் வீடியோ போடுறேன். இது 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் விஸ்க் இருந்தால் போதும். நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்ச பட்டர் ஒரு 1/3 கப் போட்டுக்கலாம். வனிலா எசன்ஸ் 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த எக்கு ஆயிலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகலைன்னா கேக் பேக் ஆகும்போது ஆயில் மட்டும் தனியாக கீழே தங்கிடும். அதுக்காக தான் இதை நல்லா பீட் பண்ணணும்னு சொல்கிறது. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட எக்கு, ஆயில், சுகர் எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகர், அதுலேயே ஏலக்காய், பட்டை, கிராமோட ஃப்ளேவர் இருக்கும். நாட்டு சர்க்கரை இல்லைனா ப்ரௌன் சுகர், இது கலரை கொடுக்கக்கூடியது. இதையும் நல்லா பீட் பண்ணணும். அந்த சுகரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கரையணும். நான் நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கிறதுக்கான ரீசன், கேரமல் சாஸ் ஊற்றுவாங்க கிறிஸ்மஸ் கேக்குக்கு. பட் நம்ம இமீடியட்டாக அதை வாங்க முடியாது. ஆனால் அதே கலர், அதே ஃப்ளேவர் நாட்டு சர்க்கரையிலையும் ப்ரௌன் சுகர்லேயும் இருக்கும். நாட்டு சர்க்கரை நல்ல கலரான நாட்டு சர்க்கரை வாங்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க நல்லா ப்ரௌனாக இருக்கிற வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதை நல்லா சலிச்சுக்கணும். மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவில் நீங்கள் பண்ணலாம். கோதுமை மாவு அப்படிங்கும்போது அளவு சேம் தான். 1/2 கப் எடுத்துட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். இது கட்டி இல்லாமல் ஒரு 2-3 தடவை சலிக்கிறது நல்லது. ஆனால் நான் ஒரு தடவையே சலிச்சிட்டேன், நல்லா ஃபைனாக இருக்கிறதுனால. கிட்டத்தட்ட 1/2 கப் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது ரொம்ப முக்கியமானது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதுவுமே அதிகமாக போட்டுறாதீங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்குப்பொடி. ஸோ இந்த ஃப்ளேவர் எல்லாமே நார்மல் கேக்கில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ட்ரை ஜிஞ்சர் பவுடரெல்லாம் கிறிஸ்மஸ் கேக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூனுக்குள்ளே தான் போடணும். அதுக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஃப்ளேவர். இப்போ கட்டி எல்லாமே எடுத்து நம்ம சலிச்சு எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம எதுவும் போட மாட்டோம், ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் ரொம்ப முக்கியமானது ஜாதிக்காய். ஜாதிக்காய் அப்படிங்கிறது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மட்டும் போட்டுக்கோங்க. இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் கேக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு பால் தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம்
நம்ம அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், ரொம்ப திக்காக இருந்தால் கூட. அதனால் நீங்கள் பாலெல்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற போது நமக்கு ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படும். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சோக் பண்ணுறது மட்டும்தான். இதுக்கப்புறமா பாருங்கள் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த எக்கு, பட்டர் இதெல்லாம் வந்து போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், ஆரஞ்சு ஜூஸும் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் கலக்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ரொம்ப நேரம் கலந்தீங்கனாலும் என்னாகும் அப்படின்னா அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடெல்லாம் போட்டிருக்கனால இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்டிலாக தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு திக்காகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஊற வச்ச ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு ஜூஸையும் இதில் ஊற்றுவோம். இதனோட பேட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேக் நல்லா இருக்காது. தேவையான அளவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் வந்து கிரேப் ஜூஸும் இந்த ஆரஞ்சு ஜூஸும் போட்டுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். கிறிஸ்மஸ் கேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே நீங்கள் சாப்பிட்றத விட செகண்ட் டே ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் பண்ணோன்னா இதோட ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப இறங்காது. ஒரு நாள் வச்சுட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து எக் ஒயிட்டு இல்லை அப்படின்னா எக் யோக்கெல்லாம் செப்பரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பேட்டர் பார்த்து தெரியும் எந்த அளவுக்கு இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஆரஞ்சு ஜூஸோ பாலோ ஊற்ற வேணாம். இது அப்படியே வந்து நம்ம பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுக்கலாம். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது, நான் கொஞ்சம் சின்ன ட்ரே எடுத்தனால எனக்கு கேக் வந்து பொங்குற மாதிரி ஆச்சு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை விட கொஞ்சம் பெரிய ட்ரே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கேக் வந்து பேக் ஆகும்போது பொங்கி வராது. கிட்டத்தட்ட இதை வந்து ஃபில் பண்ணுறதுங்கிறது எப்போவுமே ஒரு கேக் எடுக்கும்போது அது 3/4 வாசி தான் நம்ம ஃபில் பண்ணணும், ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி நிற்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துட்டு அதே அவனில் நீங்கள் 2வது கூட பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இதை வந்து இப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவனில் வைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா மேலே உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ரீஹீட் பண்ண அவன் இல்லைனா ஓடிஜியில் நம்ம 55 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணணும். ப்ரீஹீட்டிங் டைம்னா 10 மினிட்ஸ் 250 டிகிரி. ப்ரெஷர் குக்கர் கடாய் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 55 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணணும். அந்த ஸ்டிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் கேக்கை வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பட்டர் ஷீட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து இந்த கேக் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். ஒரு 3-4 நாளைக்கு நம்ம கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணேன், அதனால் லைட்டாக உடைய பார்த்துச்சு. நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது, சூடாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது. ட்ரே வந்து பெருசாக இருக்கணும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது, ஃப்ரூட்ஸை வந்து ஒரு 3 மணி நேரமாவது சோக் பண்ணணும். ஸோ இந்த 3ஐயும் பார்த்துட்டிங்கன்னா கேக் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனலுக்கு கிட்டத்தட்ட 1900 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான ரெசிபிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கரி அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு கேக் ஜெல்லி ஆட் பண்ணுவாங்க, ஆனால் நாம் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம் வீட்டில். அப்படிங்கும்போது மற்றபடி எல்லாமே வந்து ஃப்ளேவர்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்.